பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. அனைத்து கட்சியின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்ட களத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை தலைவர் குழுவுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் கிருஷ்ணசாமி என்றாலே அவருடைய வாழ்க்கை முழுவதுமே நம்ம அனைவரும் அறிவோம் போராட்டம் என்றுதான். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்றால் நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி என்பதை நாம் எல்லோரும் அறிந்தோம். அது கொடியக்குள போராட்டமாகட்டும், மாஞ்சோலை போராட்டமாகட்டும், எதிலும் அங்கே முன்னே முன்பவர் நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி என்பதை நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. இன்று அவர் கையில் எடுத்திருப்பது அவர் ஒரு இன பிரச்சனை, அதாவது ஒரு தமிழனுடைய பிரச்சனை, தமிழனுடைய வாழ்வாதார பிரச்சனை, தமிழுடைய அவருடைய விவசாயிகளுடைய பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை என்று இதை கையில் எடுத்திருக்கிறார் என்றால் இது அவர் மட்டும் இருக்கவில்லை, மேலே அத்தனை தலைவர் பெருமக்களும் பல ஆண்டு காலமாக போராடி வருகிற பிரச்சனை என்பதை நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், இன்னைக்கு கர்நாடக அரசை பொறுத்தளவில், அதாவது பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, இல்லை என்றால் அவருடைய அதாவது இன்னும் ஜனநாயகம் ஆண்டாலும் சரி, அவர்களை பொறுத்தளவில் எப்பொழுதும் அவர்கள் சரியாக இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தளவிலே எந்த சூழ்நிலையிலும் காவிரியானது நிரம்பி வழிந்து உபரியை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் தருவோம் என்பதால் அவர்கள் சரியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தளவில் எங்கெங்கெல்லாம் அணைகளை கட்ட முடியுமோ, ஏனென்றால் தமிழகத்தை விட அதிகமான அணைகளை கட்டியிருப்பது கர்நாடகத்தில் தான் கட்டியிருக்கிறார்கள். இன்னும் இந்த மேகதாடு கட்டிவிட்டால் கிட்டத்தட்ட நாம் தஞ்சையில் வறண்டுவிடும், டெல்டா மாவட்டங்கள் அழிந்துவிடும், விவசாயம் ஒழிந்துவிடும். கிட்டத்தட்ட 7-8 மாவட்டங்களை பொறுத்த தமிழகத்திலே குடிநீர் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருந்தும் அவர்கள் எங்களால் தண்ணீர் தர முடியாது, தண்ணீர் விடமாட்டோம் என்கிற உறுதியாக இருக்கிறார். இருந்தாலும் சட்ட போராட்டம் என்று கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு 2 ஆண்டுல கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால சட்ட போராட்டம் நடைபெற்றும் இந்தியாவிலே அதிகமாக அதிகாரம் பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையை கூட அவர்கள் சட்டை பண்ண தயாராக இல்லை, செயல்படுத்த தயாராக இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இது என்ன தைரியத்தை செய்கிறார்கள் என்றால், தமிழர்களை பொறுத்தளவு என்ன செய்து விடுவார்கள், என்ன ஆகிவிடப் போகிறது. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை சின்ன பிரச்சனை என்றாலும் உடனடியாக அவர்கள் அங்கே நம்முடைய தமிழருடைய படத்தை நிறுத்துகிறார்கள், நம்முடைய போக்குவரத்தை நிறுத்துகிறார்கள் என்று தொடர்ச்சியாக கடந்த வரை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே தமிழர்கள் அடிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள் என்பதோடு மட்டுமல்ல, அங்கே நம்முடைய கிட்டத்தட்ட தமிழர்களுடைய உயிரிழந்துகள் எல்லாம் கிட்டத்தட்ட 100கணக்கான பேர்கள் கொளுத்தினார்கள் என்பதெல்லாம் கடந்த கால வரலாறு. இதே நிலை நீடிக்க வேண்டும் என்றால் என்ன நீடிக்க வேண்டும் என்பதை விட இதை நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நிற்கிறார்கள். ஏன் கடந்த வாரம் முழுவதுமாக நம்முடைய முதல்வர்கள் செல்ல இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆனால் அதே சமயத்திலே அங்கே முதல்வர் நீ வர வேண்டாம் என்கிறார். அப்போ அதில் நினைச்சிருக்க அவர்கள் தமிழர்களை மதிக்கவில்லை என்ற தமிழ் முதல்வர்கள் மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டார் என்பதை நாம் இருந்தாலும் இது முற்றுப்புள்ளி எப்பொழுது நடைபெறுகிறது. அங்கே எனக்கு முன்பு பேசிய அண்ணன் கருப்பை அவர்கள் சொன்னார்கள், அதாவது இதற்கென்று பிறக்கும் உரிமையை கூட நமக்கு தராது, கர்நாடகா கொடுத்தால் என்ன நடக்கும், இதுதான் நடக்கும். இதற்கென்று ஒரு தனி ஆணையம், இதற்கென்று ஒரு அமைப்பு வைத்து அவர் கையிலே சாவியை கொடுத்திருந்தால் இது சரியாக நடந்திருக்கும் என்று சொன்னார்கள். உண்மையிலே அதுதான் ஒன்று. ஆகையால் இந்த பொறுத்தெல்லாம் இதோடு நாம் விட்டுவிடக் கூடாது என்பதுதான். ஏன்னா தமிழகம் முழுவதும் உள்ள அத்தனை மக்கள், குறிப்பாக டெல்டா பகுதி மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும். ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய கர்நாடக எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று மேடைக்கு தலைவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இன்னும் இது தொடர வேண்டும். இன்னும் காட்டு தீபோல் பற்றி எவ்வாறு நாம் ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்றோமோ அதே போன்று 64 அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வெற்றி பெற்றோமோ அதுபோல் இணைந்து வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடுகிறேன். நன்றி.